பல இடங்கள்ல இந்த குடைமிளகாய் பயிர் வீணா போயிருக்கு. 3 தடவை தடவை பறிச்சாச்சு. செடி நல்ல நிறமா வந்தது. ஆமா. பயிர் வளர்ச்சி நல்லா வந்தது. நிறைய தோட்டங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நாங்க எங்கேயும் பார்த்ததில்லை. வணக்கம் பார்வையாளர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பங்கார்பேட்டை தாலுகாவில் ஒரு குடைமிளகாய் விவசாயியோட தோட்டத்தில் இருக்கோம். கோலார் மாவட்டத்தில் தக்காளி, குடைமிளகாய், மாம்பழம் இந்த பயிர்கள்லாம் ரொம்ப பிரபலம். ஆனா சமீபத்துல ஏப்ரல் மே மாதங்கள்ல அதிக வெயில் சூடு இருந்ததால பல இடங்கள்ல இந்த குடைமிளகாய் பயிர் வீணா போயிருக்கு. ஆனா இங்க நம்ம விவசாயி நாராயணசாமி அண்ணன் தோட்டத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சிருக்காங்க. இதை இவ்வளவு நல்லா பராமரிச்சிருக்காங்க. செய்யறதுக்கு மூல காரணம் என்ன, இதுக்கு என்னென்ன முறைகளை கையாண்டு இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் இது எந்த ஊர்னு சொல்லுங்க சார். சிக்கங்கடிஹள்ளி சார். சிக்கங்கரஹள்ளி. சரி சார், இது எத்தனை ஏக்கர்? இது 3/4 ஏக்கர் கணக்கு. அது 3/4 ஏக்கர். 3/4 ஏக்கர். சரி, முதல் நடவு. நல்ல முதல் நடவு இல்லையா? சரி, இந்த செடிக்கு எத்தனை ஆச்சு சார்? 3 மாசம் ஆயிடுச்சு. ஏற்கனவே எத்தனை தடவை அறுவடை செஞ்சிருக்கீங்க? 3வது தடவை பறிக்கிறது. 3 தடவை பறிச்சாச்சு. டிராக்டர் சாயல எந்த கட்டத்துல கொடுத்தீங்க? முதல்ல விதை நேர்த்தி செய்யறதுக்காக கொடுத்தோம். விதை நேரத்துல இருந்தே கொடுத்தீங்களா? ஆமா. சரி, விதை நேர்த்தி செஞ்சு செடி நட்டீங்க இல்லையா? அப்போ செடி சாகிறது மாதிரி எதுவும் அதிகமா இருந்துச்சா? அதிகமா அந்த மாதிரி எல்லாம் செடி எல்லாமே நல்லா பிடிச்சிக்கிச்சு. நல்லா இருக்கு. செடி நிறமா வந்துச்சு. விளைச்சல் வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. சரி, விதை நேர்த்தி செஞ்சு நட்டதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல திரும்ப டாக்டர் சாயல் கொடுத்தீங்க? 15 நாள்ல இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை. அப்ப 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தீங்க. அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தோம். மாசத்துக்கு ஒரு வாட்டி. 3 மாசத்துல 4 வாட்டி கொடுத்துருக்கோம். இந்த 3 மாசத்துல 4 தடவை கொடுத்தாச்சு. சரி சார், இதை கொடுத்த அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் உபயோகம்னு தோணுச்சா? இல்ல, என்ன மாற்றம் பாத்தீங்க? உபயோகமா இருந்துச்சு சார். உபயோகமா இருந்துச்சு. எப்படின்னா சார், செடியில ஏன்னா செடி பளபளப்பா இருக்கு, காயும் பளபளப்பா இருக்கு. சந்தைக்கு போனா ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் கூட போகும். கிலோவுக்கு 5 ரூபாய் கூட போகும். ஏன்னா நான் ஏன் இதை கேட்கறேன்னா, நிறைய தோட்டங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நாங்க எங்கேயும் பார்த்தது இல்ல. உங்க தோட்டம் பார்க்க நல்லா இருக்கு, காயும் நல்லா பிடிச்சிருக்கு, பூ உதிரல இல்லையா? சரியான நேரத்துல டாக்டர் சாயல் பயன்படுத்தினோம். ஆமா, அதனால நல்லா இருக்கு. சரி சார், செலவு ஏதாவது ஜாஸ்தின்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல சார், நாங்க வேற உரம் எதுவும் கொடுக்கல, வெறும் டாக்டர் சாயல் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கோம். டாக்டர் சாயல் மட்டும்தான். சரி, போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் காய் தரத்துல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் இருக்கு சார். வித்தியாசம் இருக்கு. சரி, அப்ப முன்னேற்றம் இருக்கு. நல்ல முன்னேற்றம். காயும் நல்லா இருக்கு, பளபளப்பா இருக்கு. நல்லா இருக்கு சார். சரி, மத்த குடைமிளகாய் விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? தாராளமா பயன்படுத்தலாம். சரி, நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார், கொஞ்சம் வாங்க. சரிங்க சார். சரி, நீங்க விதை நேர்த்தியிலிருந்து எல்லாம் பயன்படுத்தி வழிகாட்டினீங்க. செடி நடவு செஞ்சதுல இருந்து இன்னைக்கு அதோட அறுவடையே எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வழிகாட்டல் நம்ம கோலார் தாலுகா விவசாயிகளுக்கு வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா? உங்க அலுவலகம் கோலார்ல எங்க இருக்கு? கண்டிப்பா சார். என் பேரு முன்சாமப்பா. நான் கோலார் மாவட்ட மண் புத்தாக்க அதிகாரியா 2 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கோலார் டூம்லைட் சர்க்கிள்ல அப்போலோ பார்மசிக்கு எதிர்த்தாப்புல எங்க விற்பனை நிலையம் இருக்கு சார். மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் டாக்டர் சாயல் விற்பனை நிலையம் இருக்கு. காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அலுவலகம் திறந்திருக்கும். இந்த மாதிரி நாங்க எல்லா தோட்டங்களுக்கும் போய் வழிகாட்டி நல்ல விளைச்சல் எடுக்க யோசனைகளும் சொல்லிட்டு வரோம் சார். வணக்கம் சார். உங்களுக்கும் நன்றி. பார்வையாளர்களே, பாத்தீங்க இல்லையா? இதே மாதிரி தகவல் உங்களுக்கும் வேணும்னா கீழே தெரியுற எண்ணுக்கு தொடர்பு கொண்டா ஒவ்வொரு தாலுகாவிலையும் இந்த மாதிரி பிரதிநிதிகள் இருக்காங்க. அவங்களே உங்க தோட்டத்துக்கு வந்து மண்ணை பரிசோதனை செய்வாங்க. கூடவே தேவையான வழிகாட்டுதல் கொடுத்து உங்களையும் வெற்றிகரமான விவசாயியா மாத்துவாங்கன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இத்தோட முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.